மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்கும் விவகாரத்தில் தமிழகத்தை சுட்டிக்காட்டி குடியரசுத் தலைவரின் குறிப்புக்கு உச்சநீதிமன்றம் விடையளித்து விட்டதாக கேரள அரசு வாதிட்டது. கேரள அரசுக்கும் அம்மாநில ஆளுநருக்கும் இடையே பல்கலைக்கழக துணைநிலை ஆளுநர் நியமனம் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்களில் மோதல் போக்கு நீடிக்கிறது. இந்த விவகாரம் தொடர்பான மனுவை உச்சநீதிமன்ற தலைமை நீதி B.R. கவாய் தலைமையிலான அரசியல் சாசன அமர்வு விசாரித்து வருகிறது. இந்த நிலையில் கேரள அரசின் சார்பில் மூத்த வழக்குரைஞர் K. வேணுகோபால் ஆஜராகி மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்க குடியரசுத் தலைவருக்கும் ஆளுநர்களுக்கும் காலக்கெடு விதிக்க முடியுமா என்பது குறித்த குடியரசுத் தலைவரின் கேள்விகளுக்கு தமிழக ஆளுநர் வழக்கில் உச்சநீதிமன்றம் விடையளித்து விட்டதாக வாதிட்டார். இதனால் குடியரசுத் தலைவர் எழுப்பிய ஆலோசனை கேள்விகள் விசாரணைக்கு உகந்ததல்ல என கேரள அரசின் வழக்கறிஞர் தெரிவித்தார். வாதத்தை கேட்டறிந்த நீதிபதிகள் அடுத்த கட்ட விசாரணையை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தனர். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.